Hi friends, this is your Aariwingsworld. First of all, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு நெக் டிசைன் வந்து பார்க்க போறோம். பிகினருக்கு ஈஸியா ஒரு அழகான டிசைன் வந்து சொல்லி கொடுக்க போறேன். ஸோ இந்த டிசைனை நீங்க நெக்குக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணி அங்கங்கே பூட்டாஸ் போட்டு தாராளமா அழகான ஒரு சிம்பிள் பிளவுஸ் வந்து மேக் ஓவர் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நான் எப்படி வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னா எப்பயும் போல ஜரி எடுத்திருக்கேன். ஜரியில வந்து A1 மம்தா பிராண்டு. இப்போ நான் ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜரி எடுத்து அழகா செயின் ஸ்டிச் வந்து டபுள் லைன் வந்து நான் கொடுக்க போறேன். எப்பயுமே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போது 2 லைன் நம்ம கொடுத்து தான் ஒர்க் பண்ணணும். அதனால நான் ஜரியில அவுட்லைன் கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே, ஸோ இந்த மாதிரி அழகா நீங்க செயின் ஸ்டிச்ல டபுள் லைன் கொடுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய டிசைன்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு டெய்லி ரெகுலர் வீடியோஸ் வரும். ஓகே, ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாகவே இதே மாதிரி ஒரு டபுள் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். நிறைய பேர் வந்து ஸ்விங் த்ரெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. சுகர் பீட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபினிஷிங் வேணும், நல்லா வந்து லுக் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தாராளமா ஜரியே யூஸ் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு அழகா ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். ஸ்விங் த்ரெட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் லுக் வந்து கொடுக்காது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இது வரைக்கும் வந்துட்டு ஒரு குத்தி அப்படியே நீடில ரிவர்ஸ் எடுத்து அப்படியே செகண்ட் லைன் மேலே கொண்டு போறேன். ஒவ்வொருத்துக்கும் தனித்தனியா நீங்க நாட் போடணுங்கிறது அவசியம் கிடையாது. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம இதே மாதிரி செகண்ட் லைன் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமிக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஓகேவா? ஓகே, இப்போ நான் அதை முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ நான் ஜரியில் டபுள் லைன் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி சுகர் பீடில் அழகா ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். சுகர் பீடில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு நீடில் லோட் பண்ணிக்கோங்க. லோட் பண்ணதுக்கப்புறம் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஜரி எடுத்துட்டு அதுக்கப்புறமா லோட் பண்ணதில் வச்சு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் சுகர் பீட் நீடிலுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருந்து குத்தி ஜரி எடுக்கிறேன்னு எடுக்க போனோங்கன்னா அவ்வளோவுமே வந்து சுகர் பீட் வந்து பிகினர் லெவலில் இருக்கிறவங்க விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ நான் இந்த மாதிரி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே வந்து சுகர் பீடில் அழகாக வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். எப்பயுமே ஜரியை ஒட்டி வந்து ஸ்டிச்சஸ் போடாதீங்க, ஒரு பாயிண்ட் தள்ளி இருந்தே ஸ்டிச்சஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒர்க் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் ஜரிக்குள்ள வந்து பீட் ஒர்க் வந்து போயிடும். ஸோ அதை அவாய்ட் நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா? நான் ஒர்க் பண்ணும்போது ஜரி லைன் போட்டு தான் ஒர்க் பண்ணுறேன். ஆனால் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உள்ள ஃபுல்லாகவே வந்து எனக்கு சுகர் பீட் ஒர்க்குக்குள்ளே வந்து ஜரி போயிருதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதுக்கு காரணம் நீங்கள் ஒட்டி ஒர்க் பண்ணக்கூடாது, ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் தள்ளி ஒர்க் பண்ணுங்க. இப்போ நான் இதே மாதிரி சுகர் பீட் ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக வரிசையாக மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு போய் நாட் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே வரைக்கும் நம்ம நாட் பண்ணிக்கிறணும். ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எப்பயுமே ஒவ்வொரு லைன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நாட் பண்ணிடுங்க. இப்போ நாட் பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா செகண்ட் லைன் வந்து நான் செயின் ஸ்டோன் வந்து கொடுக்க போகிறேன். செயின் ஸ்டோன் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு அளவு எடுத்து இந்த மாதிரி இது வரைக்கும் வந்ததுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி பெண்ட் பண்ணாவே வந்து போயிடும். சரிங்களா? இப்போ நான் இதை எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னா நமக்கு வந்து எமர்ஜென்சி ப்ளவுஸ் ரொம்ப அவசரமாக தைக்கணும் அப்படிங்கிறனால நான் இதை உட்காந்து ஸ்டிச்சிங் பண்ண டைம் இருக்காதுங்கிறனால ஃபர்ஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணுங்க. பாட்டம்ல மட்டும்தான் அப்ளை பண்ணும், லைட்டா அப்ளை பண்ணாவே போதும். நீங்க நிறைய ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ண வேணாம், லைட்டாவே நீங்க அப்ளை பண்ணாவே போதும். ஸோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ண போறோம் அப்படின்னா செயின் ஸ்டோன் எடுத்திருக்கேன். செயின் ஸ்டோன்ல பாட்டம்ல மட்டும் ஒட்டுற மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸ்டோன்ல மட்டும் ஃபேப்ரிக் க்ளூ வந்து பற்றக்கூடாது, அதை நல்லா பார்த்துக்கோங்க. எப்பயுமே அடிபாகத்துல மட்டும்தான் ஒட்டணும். மெயின்ல ஸ்டோன்ல ஒட்டுச்சு அப்படின்னா கருத்துரும். அதனால நம்ம பாட்டம்ல மட்டும் ஒட்டுற மாதிரி கரெக்டா வச்சு நான் இப்படி வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் ஒட்டுறதோட நிப்பாட்டிடணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம வந்து இதை கண்டிப்பா ஸ்டிச்சிங் பண்ணணும். பட் அது காயிற வரைக்கும் நம்ம வந்து நெக்ஸ்ட் லைன் வந்து ஸ்டிச்சிங் பண்ண போறோம். ஓகேவா?
ஓகே, ஸோ இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து எடுக்க போகிறோம். செகண்ட் லைனுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மறுபடியும் ஒரு லைன் வந்து சுகர் பீட் தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் சுகர் பீடில் வரிசையாக இந்த மாதிரி வந்து ஓகே, ஸோ இப்போ நம்ம சுகர் பீடில் இந்த மாதிரி எடுத்துட்டு தேர்ட் லைன் வந்து நான் வந்து சுகர் பீட்லேயே வந்து அடுத்த லைன் வந்து கொடுக்குறேன். அது வரைக்கும் வந்து செயின் ஸ்டோன் வந்து காயட்டும். நம்ம கடைசியாக வந்து அதை ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ ஸ்டிச்சிங் பண்ணுறது எப்படிங்கிறத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போ நான் தேர்ட் லைன் வந்து சுகர் பீட் மட்டும் இப்போ நான் கொடுத்து வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுகர் பீடாக தான் நீங்கள் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஒர்க்கு வந்து பார்க்க நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, நான் இப்போ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக தேர்ட் லைன் ஃபுல்லாகவே நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இப்போ நான் தேர்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 4 நம்பர் பீடை காப்பரில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே வந்து அடுத்த லைன் வந்து நம்ம காப்பரில் அழகாக எடுத்துக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிள் பட்ஜெட்லேயே நீங்கள் யாருக்காவது வந்து நெக் டிசைன் பண்ணி கொடுக்கணுன்னா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நான் எடுத்துட்டு ஒன்றா தான் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஏன்னா 4 நம்பர் பீடை நம்ம ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். 3 நம்பர் பீட் கூட நீங்கள் ரெண்டாக வச்சு ஸ்டிச்சிங் பண்ணலாம். ஆனால் 4 நம்பர் பீடு 5 நம்பர் பீடெலாம் கண்டிப்பாக நீங்கள் ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா கொடுக்கும். சரிங்களா? அதனால் இப்போ நான் 4 நம்பர் பீடை வரிசையாக ஒன்றா வச்சு ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து 4th லைன். சரிங்களா? 4th லைன் அழகாக நான் வந்து இதை கொடுத்துக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைனில் ஆரி கிளாஸஸும் டைரக்ட் கிளாஸுமே நாங்கள் வந்து எடுக்கிறோம். மேபி உங்களுக்கு ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா எங்களை வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அட்வான்ஸ் கோர்ஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே சொல்லி கொடுத்து ப்ளவுசஸ் வரைக்கும் எல்லாமே வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அதே மாதிரி ஆரி மெட்டீரியல்ஸ் ஆரி ஸ்டாண்டுமே வந்து செல்லிங் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு யாருக்காவது ப்ளவுஸ் டிசைன்ஸ் பண்ணணும், கம்மியான பட்ஜெட்டில் பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது வீட்டில் ஃபங்க்ஷன் அப்படின்னா தாராளமாக எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம சேனல் வந்து நிறையா டெய்லர்ஸ் கூட பார்க்கலாம். மேபி டெய்லர்ஸ் யாருக்காவது வந்து எங்களுக்கு வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணி கொடுக்கணும், கம்மியான ஹோல்சேல் ரேட்டில் ப்ளவுசஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா தாராளமாக என்னை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணி உங்களுடைய அட்ரஸ்க்கு வந்து கொரியர் பண்ணி விடுவோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம இது ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து நான் என்ன பண்ணலான்னு உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சோடு நான் சுகர் பீட் கொட்டி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த 4 நம்பர் வரிசையாக அடுக்கிறதும் முடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய கேப்பில் இருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜரியை எடுத்துக்கிறேன். எடுத்ததுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் பீட் எடுத்துக்கோங்க. 3 சுகர் பீட் எடுத்துக்கோங்க. 3 சுகர் பீட் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா 3 சுகர் பீடையும் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஸ்டிச் பண்ணி நாட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு 4 நம்பர் பீட் 3 சுகர் பீட் எடுக்கணும். எடுத்தாச்சா? இப்போ ஒரு இதை விட்டுருங்க. ஒரு இதை விட்டுட்டு அடுத்த இதில் இருந்து 3 சுகர் பீடு ஒரு 4 நம்பர் பீடு. சரிங்களா? இந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் வந்து சென்டரில் விட்டுட்டு அடுத்த லைனில் தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். பாருங்கள், ஒரு இதை விட்டுட்டேன். இப்போ அடுத்த இதில் வந்து நான் கொடுக்கணும். இப்போ 3 சுகர் பீடு அதுக்கப்புறம் ஒரு 4 நம்பர் பீடு. ஸோ அதனால் நான் இங்கேருந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு 3 சுகர் பீடு வச்சு ஒரு செயினு, அடுத்து ஒரு 4 நம்பர் பீடு வச்சு ஒரு செயின். இப்போ நம்ம இதே மாதிரியே ரிப்பீட்டடாக நெக் ஃபுல்லாகவே வந்து நம்ம பண்ண போகிறோம். இதே மாதிரி பண்ண போகிறோம். அதுக்காண்டி நான் மறுபடியும் ஒரு தடவை உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் ஒரு இதை விட்டுட்டேன். அதுக்கப்புறமா 3 சுகர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச்சு, அடுத்து ஒரு 4 நம்பர் பீடு வச்சு ஒரு ஸ்டிச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ நான் அழகாக நாட் பண்ணிட்டேன். இதே மாதிரி கீழே வரைக்கும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபைனலாக இந்த நெக் டிசைன் வந்து நம்ம சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அழகாக இருக்கும். ஸோ இந்த டிசைனோட பேக் வியூ எப்படி இருக்குதுன்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, செயின் ஸ்டோன் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். இதை வந்து நம்ம கடைசியாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன். அதை மறந்துடாதீங்க. பிகாஸ்
நமக்கு அவசரமா ஸ்டிச்சிங் பண்ணுங்கிறதுக்காண்டி தான் நான் ஜஸ்ட் வந்து ஒட்டி அதுக்கப்புறமா நான் ஸ்டிச்சிங் பண்றேன். நம்ம ஸ்டிச்சிங் பண்ணாம கொடுத்தோம்னா கண்டிப்பா வந்து கீழே விழுந்துரும், கஸ்டமர்ட்ட நமக்கு பெரிய டிசப்பாயின்மெண்டா போயிடும். ஓகேவா? நான் இப்ப இங்க இருந்து எடுத்து இந்த சைட்ல இதோட சைட்ல குத்தி மறுபடியும் ஒரு நாட் பண்றேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கேப் விட்டு மறுபடியும் லெஃப்ட் சைடு எடுத்து ரைட் சைடு குத்தி ஒரு நாட் போடுறேன். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி நம்ம வந்து நாட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அப்படியே அக்யூரேட்டா அழகா விழுகாம நல்லா பிளேஸ் ஆகி நின்றுக்கிறோம். ஸோ சீக்கிரமாகவும் ஒர்க் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும், நம்ம அழகாவும் ஸ்டிச்சிங் பண்ண மாதிரியும் இருக்கும். சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் டு ஸ்டிச்சிங் அண்ட் நம்மளுடைய செயின் ஸ்டோன். சரிங்களா? ஓகே. ஸோ நான் இதை ஃபுல்லாகவே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எப்பயுமே டாப் ஆஃப் த அதாவது மேல் பக்கமும் கடைசி கீழ் பக்கமும் மட்டும் நீங்கள் நாட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா 2 சைடு நம்ம கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணாதான் வந்து எப்பயுமே கரெக்டாக பிளேஸ் ஆகும். நான் இப்போ ஒவ்வொரு சைடும் நல்லா ஸ்டிச்சிங் பண்ணி இதை அழகாக முடிச்சுட்டேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதே மாதிரி தான் பேக் சைடும் ஃப்ரண்ட்ல பண்ண சேம் டிசைனை பேக்ல பண்ணியிருக்கோம் வித் பூட்டாஸோட. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கத்துக்கணும்னா ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குனாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய ஃபீட்பேக்கை கன்ஃபார்மா உங்க நேம் சொல்லி எனக்கு வந்து மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நான் நிறைய டைப் ஆஃப் டிசைன்ஸ் வந்து நீங்க என்னென்ன எதிர்பார்க்குறீங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம பேக் டிசைன் வந்து பார்க்கலாமா? நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்த சேம் பார்டர் ஒர்க் வந்து பேக் வியூ வந்து பார்க்க போறோம். பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல் அண்ட் வந்து அழகா இருக்கு அப்படின்னு. இப்போ இதுல வந்து ஒரு முக்கியமான டிப் சொல்றேன். இப்போ எனக்கு ஓரளவுக்கு சிம்பிளா நெக் டிசைன் கொடுத்தா போதும் அப்படிங்கறனால நான் இப்போ சுகர் பீட், செயின் ஸ்டோன், சுகர் பீட், அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் கொடுத்துருக்கேன். மேபி உங்களுக்கு ரொம்ப கிராண்ட் லுக் கொடுக்கணும் அப்படின்னா சுகர் பீட், செயின் ஸ்டோன், சுகர் பீட் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஒரு லைன் வந்து சுகர் பீட், செயின் ஸ்டோன், சுகர் பீட் கொடுத்து அதுக்கப்புறமா நீங்க இந்த மாதிரி 4 நம்பர் கொடுத்து தென் வந்து லாஸ்டா இந்த மாதிரி அரும்பரும்பா வச்சு ஒரு 4 நம்பர் பீட் வச்சு நாட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து பட்டையாவும் நல்ல கிராண்டாவும் லுக் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லைன்ஸ் வேணும்னா நீங்க கஸ்டமரோட ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து இப்போ இந்த டிசைன் மாதிரி நெக்குக்கும் பண்ணி நம்ம ஸ்லீவுக்கும் பண்ணி பூட்டாஸ் போட்டு கொடுத்தா எவ்வளோ சார்ஜ் வாங்கிக்கலாம் அப்படின்னா தாராளமா இந்த டிசைன் வந்து நீங்க ஒரு 1200 இருந்து 1500 வரைக்கும் கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்ல லுக் கொடுக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு நம்ம இதை விட சூப்பர் வீடியோட செம்மையா மீட் பண்ணலாம். பாய், ஹாவ் எ நைஸ் டே.